Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்காம என்னோட டே 6 ஸ்டடி vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ நான் என்ன வீடியோ என்ன படிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் டாபிக். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? இன்றைக்கி மார்னிங் நமக்கு வந்து சாப்பாடு வந்து அது டிஃபன் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ தோசை இங்கே வந்து அக்கா வந்து அவங்க வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஏதோ குருமா மாதிரி பண்ணுறாங்க. ஆஃபீஸ்க்காக அக்கா ரெடி பண்ணது. ஸோ நமக்கு வந்து இதுதான் இன்றைக்கி வந்து டிஃபன், மார்னிங் டிஃபனு. ஸோ மார்னிங் தோசையும் இது. அப்புறம் வந்து தண்ணி எது கிடைக்கிறேன்னா அம்மாவுக்கு வந்து எப்போதுமே ரெகுலராக நாங்கள் வந்து ஆவாரம்பூ கொடுப்போம், ஆவாரம்பூ பொடி போட்டு கொடுப்போம். இது வந்து எம்டி ஸ்டொமக்கில் அம்மாவுக்கு எப்போதுமே கொடுக்குறதா. சும்மா கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து அம்மாவுக்கு வந்து கலந்து கொடுப்போம். இது வந்து அவங்க தூங்கி முழிச்சோன்னே குடிப்பாங்க. இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 மணி நேரமோ ஒரு 1/2 hour கழிச்சு நாங்கள் வந்து இன்சுலின் போடுவோம். இன்சுலின் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இன்சுலின் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 வேளையும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங், மதியானம், அப்புறம் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடணும் இன்சுலின். அதோட அளவு கொஞ்சம் மாறும். மார்னிங் கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்கும், மதியானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி. ஸோ இது எனக்கு காலையில் உள்ள டிஃபனு. அப்புறம் இன்றைக்கி என்ன ஸ்டடி வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நான் படிக்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், உள்ளாட்சி அமைப்புகள். அதான் இன்றைக்கி எடுக்க போகிற டாப்பிக்கு. இந்த உள்ளாட்சி அமைப்புகள்னு பார்த்திங்கனாலே இதுக்குள்ளே நிறையாவே இருக்கும். என்னென்ன இருக்குன்னா, உள்ளாட்சி அமைப்புகளை பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து இருக்கும், உள்ளாட்சி அமைப்புகள், அப்புறம் பஞ்சாயத்துகள் இருக்கும், நகராட்சிகள் இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சாயத்து ராஜ் சட்டம், ஸோ அது தொடர்பான இது ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதான் இன்றைக்கி வந்து முடிக்க போகிற டாப்பிக்கு. இன்றைக்கி கொஞ்சம் முடிக்க முடியுமா கொஞ்சம் டவுட்டு தான், ஏன்னா வந்து நிறையா இருக்குதுக்குள்ளே. ஏன்னா குழுக்கள் அதிகமாக இருக்குது, பரிந்துரைகள். பஞ்சாயத்து ராஜ்னு பார்த்தினாலே உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி நிறைய குழுக்கள் வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து என்னென்னா, பஞ்சாயத்து ராஜ்னு எடுத்தாலும் நமக்கு வந்து காந்திக்கும் நேருக்கும் ஒரு எதிர்மறை இருக்கும். 2 பேருக்கும் எதிர்மறை வாக்குவாதம் இருக்கும். என்னென்னா, காந்தி வந்து சொல்லியிருப்பார், இந்த அமைப்புகள் வந்து அரசியலமைப்பு நிர்ணயிக்கப்படுறதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் வந்து சட்டத்தை வந்து கிராமத்துலேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு சட்டம் வகுத்தா அது வந்து மேலேந்து போகிறப்போ கீழ் மக்களுக்கு போக மாட்டுது, அதாவது கிராமத்துக்கு எந்த ஒரு சட்டமும் போக மாட்டுது, இடையிலே வந்து நிறுத்தப்படுது. அதனால் நீங்கள் அமைக்கப்படுற சட்டம் வந்து நம்ம கிராமத்துலேருந்து ஆரம்பிக்கணும், கிராமத்துலேருந்து அது கீழேந்து மேலே போங்க, கிராமத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து மாநகராட்சி, அதுக்கப்புறம் மாநிலம், இப்படி வாங்க அப்படின்னு சொல்லுவார் காந்தி. ஆனால் வந்து நேரு யாருன்னா அம்பேத்கர் வந்து அது வந்து மறுப்பார். காரணம் என்னென்னா, ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு ஜாதி என்பது ரொம்ப பெருசாக இருக்கும். கிராமத்துலேயும் சரி, ஜாதி என்பது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அம்பேத்கர். வந்து இது எழுதியவருக்கு பிடிக்காது, சொல்ல போனால் பஞ்சாயத்து அப்படின்னு அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டால் பண்ணியிருப்பார். பஞ்சாயத்து, அதனால தான் வந்து பஞ்சாயத்துல நமக்கு வந்து காந்தி தான் நிறைய நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஆணையம், ஏதாவது திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா காந்தி பேர் வச்சு தான் கொண்டு வருவாங்க. ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்பில் பார்த்திங்கன்னா காந்தி பேர் இருக்கும். நமக்கு வந்து பஞ்சாயத்துனாலே காந்தி வந்து அது முதன்மையாக நிற்பார். ஸோ காந்தி ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருப்பார், ஒரு விதியாவது பஞ்சாயத்து ராஜ் கொடுங்கன்னு சொன்ன பிறகு அவர் ஒரு விதி கொடுத்துருப்பாரு. அந்த விதி தான் 40வது விதி. அரசியலமைப்பு, அதாவது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பதற்கான ஒரு விதி, 40வது விதி. வேறு எங்கேயுமே அரசியலமைப்பில் பஞ்சாயத்து ராஜ் என்ற ஒரு இடம் குறிப்பிடப்படவே இல்லை, ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய கமிட்டிகள் நிறையா இருக்கும். 5 கமிட்டிகள் வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நிறையா உள்ள இதுதான் இது இந்த டாப்பிக்கு. ஸோ கவர் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு நான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணணும். கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இன்றைக்கி. ஸோ அப்படியே நைட்டுக்குள்ளே படிச்சுட்டு இதை முடிக்கணும் இன்றைக்கி. தேங்க்யூ.